ஹாய் குட்டீஸ்லாம் இருக்கீங்க இருக்கீங்க நம்புகிறேன். நான் தாங்க வேக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த கில் ஃபால் இன் லவ் வித் ஹூம் டு பி கில் அதோட பார்ட் 4 5 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது ரொம்ப நாள் ஆச்சு அதை போட்டே, ஸோ நான் அதை மறந்துட்டேன். அதே மாதிரியும் ஒருத்தவங்க எனக்கு பர்த்டே விஷ் கொடுத்தாங்க. அது அது வந்து லைக் நவம்பரா டிசம்பர்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் 28 அவங்களோட பர்த்டேன்னாங்க. ஸோ எனக்கு அது என்ன மந்த்து தெரியல. ஸோ இருந்தாலும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது சீரியஸாக இருக்குது. ஸோ இப்போக்கிட்டே நான் 2 எபிசோட் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் நான் 3 எபிசோட் 4 எபிசோட் வரும்னு நினைக்கிறேன். லைக் 3rd எபிசோடோ 4th எபிசோடும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாகவே முடிக்க ட்ரை பண்ணுறேன்டா. ஏன்னா எனக்கு அது டேக்குக்குள்ளே ஒரு சீரீஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஆனால் தான். அண்ட் அதே மாதிரி இந்த சீரீஸ் லைக் போன எபிசோட் என்ன நடந்திருக்கோன்னா, ஜங்குக்கு வந்து வெளில நின்றுட்டு அப்படியே பார்த்துன்னுப்பான். அதை வரையும் நான் நிறுத்தியிருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்கடா. அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். அண்ட் அதே மாதிரி சில பேருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. ஏன்னா வியூஸ்லாம் அவ்வளோ கிடைக்கிறதில்ல. நான் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கடா. நான் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நிறைய போடுவேன். இந்த விஷயத்த சொல்லாமல் நீங்கள் பட்டுன்னு இருந்து பார்த்துட்டு போகிறீங்க. ஸோ எனக்கும் அந்த வியூஸ் ஏறலை. ஸோ பிடிச்சா எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்கடா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பேசினா டைம் இதுக்கே ஓடிடும். ஓகேங்களா? அண்ட் ஹெட்செட் மஸ்ட்டாக அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணி கிளிக் பண்ணி 18+ கட்டன் சார். அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் சத்தமாக இருந்துச்சு. என் வயசு தான் சாரிடா. வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பக்கம் இப்போ ஜங்குக் வந்து ஒரு ரூமில் இருக்கான். ஓகேங்களா? ஒரு ரூமில் அவன் வந்து ஒரு ஜன்னலை எட்டி பார்த்துன்னு இருக்கான். ஓகேங்களா? ஒரு ஜன்னலை எட்டி பார்த்துன்னு இருக்கான். இந்த பக்கம் பின்னாடியிலேருந்து ஜிமன் தயாங் வந்துடுறாங்க. இப்போ வந்து இங்கே வந்தவங்க லைக் ஜிமன் தயாங்க வந்தவங்க. ஏன் வந்து இங்கே ஜிமன் தான் தாங்க இப்போ ஏதாச்சும் சாப்பிட்டானா? இல்லைடா, நேற்று நைட்டோட சாப்பிட்டது தான். சிவனியா? டே ஜாங்கு இப்போ உனக்கு என்ன வந்தது? என்ன உனக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதியாக விட மாட்டியா? உன்னை எதுக்கு நிம்மதியாக பண்ணணும்னு கேட்குறேன். அவன் கூட்டிகிட்டு வந்தது சரி, ஓகே. உன்னை எதுவும் சொல்ல முடியாது. அவன் எதுவும் சாப்பிடாம இருக்காம என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பிரியாணி அது இதுன்னு தானே கொடுக்குறோம். என்ன உனக்கு பிடிச்சது தானே கொடுக்குறோம். மற்றவங்களாம் வந்தால் சாப்பாடுலாம் என்னன்னு தெரியாமல் வைப்போம் தெரியுமா? அவங்களுக்கு கஞ்சி கொடுக்கறது தான் இருக்கும். நீ உனக்கு என்னன்னா என் கசின் ஆச்சே பாவமாச்சேன்னு சொல்லி இது பண்ணா, நீ என்னன்னா ஈஸியாக வேணான்னு விட்டுற. இல்லை, எனக்கு புரியலை. ஆமாம், நான் சாப்பிட மாட்டேன். உனக்கு என்ன வந்துச்சு? எப்போ பார்த்தா என்கிட்டயே வந்து வம்பிச்சுக்கோ. இது தயவு செஞ்சு நீ வந்து கிளம்பிடு, எனக்கு தனியாக விடு. நான் சாப்பிட்றேன், சாப்பாட்டு போகிறேன். உனக்கு என்ன வந்துச்சு? இந்த பக்கம் தாங்கலாம். இங்கே பாடுறா முயல்குட்டிக்கு கோவம்லாம் வருது, ரோஷம் வருது. டேய், நீ சாப்பிடாமன்னு வச்சுக்கேன். அங்கே ஒருத்தன் பிரைட்டுன்னு இங்கே உளவாளி வச்சுருக்கான். அவன் வந்து கால் பண்ணினுக்கான். அதனால தான் நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து பேசினுக்கோம். இல்லைன்னா அது கூட நாங்கள்லாம் பேசவே மாட்டோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அது அவனுக்கும் உனக்கும் பிரச்சனை. நான் சாப்பிட்றேன், சாப்பாட்டே போகிறேன். உனக்கு என்ன வந்துச்சு? தயவு நீங்கள் வந்து கிளம்பிடு. இந்த பக்கம் தாங்கும் வருது. இந்த பக்கம் தாங்கலாம் உனையா. இந்த பக்கம் ஜிம்மு சரி தான் விட்டு. அவன் எப்படியோ போட்டோம். இவன் சொன்னால் கேட்கவா போகிறான்? சின்ன வயசுலேருந்து இவன் பெரிய அட்டம் தான். ஒன்றும் வர முடியாது. பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் ஜிமன் அவன்கிட்ட பேசணும் தனியாக. ஏன்கிட்டயா என்ன பேசணும்? தனியான்ட்டேன் தான் போ, நான் பேசிடுவேன். மச்சான், இவனை நம்பி நான் உன்னை விட்டுட்டு போட்டா போடா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இந்த பக்கம் லைக் ஜிமன் தான் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். லைக் அது சாத்திட்டுக்கு அப்புறம் கேட்குறான். இங்கே வந்து ஜங்குக் தான்
பிரைட் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? நான் பண்ண போகிறேன் பெருசா என்ன உன்னை என்ன டார்ச்சர் பண்ணுவான், இல்லை உன்னை என்ன வேலை வாங்குவான், இல்லை உங்ககிட்ட என்ன காசு பிடுங்கிறதுக்காக உன்னை என்ன பண்ண போகிறான், அவ்வளோதானே. டார்ச்சர் பண்ணுவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், அவ்வளோதானே. ஏன்னா ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் லைக் ஜிம்மனுக்கு வந்து ஒரு செகண்ட் ஷாக் ஆகுது. என்ன சொன்ன, திருப்பி சொல்லு. என்ன மேரேஜ் பண்ணிப்பான்னு ஃபர்ஸ்ட்டாக, அதுவும் யாருக்கு என்ன தெரியும், என்ன வேணால் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா தாண்டி என்கிட்ட என்ன அனுப்ப புரியா? இந்த பக்கம் ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் அந்த அந்த உள்ளுக்குள்ளே என்ன ஃபீலிங் இருக்கிறத அது காமிக்காமல் வெளியில் வேறு ஒன்று காமிக்கிறான். எனக்கு என்ன வந்துச்சு, நீ யாருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு போய்க்கோ, சாவாட்டி போ, எனக்கு என்ன வந்துச்சு. எனக்கு அவனுக்கு காசு கொடுத்துட்டான், எனக்கு அதான் வேலை, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. என் கசினாக போயிட்டா நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறியா? சத்தியமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். கிளம்புனவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கிளம்பிருப்பான். ஒரு ஃபேஸு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த பக்கம் சங்குக்காரி எதுவும் சொல்ல முடியல. அவனுக்கும் கொஞ்சம் அப்படியே டிஎஸ் ஃபார்ம் ஆகுது, இவன் ஹெல்ப் பண்ண மாட்டான், அந்த ஹோப்பு அது போயிடுச்சு அவனுக்கு. இந்த பக்கம் ஜிமன் வந்து வெளில வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளில வரும்போது தாங்கும் அங்கே தான் இருப்பான். இன்னைக்கு தாங்கும் இருப்பான், அவனுக்கு எதுவும் கேட்டிருக்காது, ஜஸ்ட்டு அங்கேயே இருப்பான். இந்த பக்கம் தாங்கும். என்னடா என்னாச்சு, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அது ஒன்றும் இல்லையா, உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, என்ன விஷயம் சொல்லு. அது ஜங்குக் சொன்னான். என்ன சொன்னான்? அது அவன் பிரைட் வந்து என்ன மேரேஜ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் மேரேஜாக, அதை சொன்னான். அவ்வளோதானே, இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுற? டே ஃபீலிங் எதுக்காக அதெல்லாம் தெரில, ஏதோ ஒரு மனசு பாரமாக இருக்குடா. என்னடா லவ் மயிர் என்ன வந்துடுச்சா? அந்த ஒரு மயிரும் வரல, ஜஸ்ட்டு எப்பவுமே பார்க்குற பையன் கொஞ்சம் அவன் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான், துருன்னு இருப்பான் சின்ன வயசுலேருந்து. இப்போ அவனை இப்படி பார்க்கறது எனக்கே லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம் உனக்காடா? நம்பிட்டேன். சரி விடு, எது இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும், நீ வா, இந்த நம்ம மாஃபியாஸ் நாம வச்சுக்கோ, சரியா, வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிருப்பான். இங்கே வந்து ஜிமன் வந்து ஒரு ரூமுக்கு தான் போகிறான். அது ட்ரிங்கிங் ரூம், லைக் ஹேக்கர் கால்ஸ்லாம் நிறையவே இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு போகிறான். அங்கே போய் குடிக்க ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து தேவைக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தா சுகா தான். ஓகேங்களா, சுகா. அட யார் கால் பண்ணுறா மச்சான், நீங்கள் குடிச்சுன்னு நான் வந்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இந்த பக்கம் லைக் ஜிமன் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு, அப்படியே ஒரு ஃபீலிங் வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. என்னென்னா லிட்ரலி சொன்னால் ஜிமன் வந்து சின்ன வயசில் ரொம்ப ஒரு யங் பர்சனாக இருக்கும் போது லைக் ஜங்குக்கை லவ் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஒரு அஃபெக்ஷன் வந்திருக்கும், அவன் மேலே ஒரு லவ். ஆனால் இந்த ஜங்குக்கு வந்து வேறு ஒருத்தனை பர்சனை லவ் பண்ணியிருப்பான் சின்ன வயசில். அது ஒரு 2 to 3 years இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனாலேயே இவன் வந்து அந்த அப்போவே வந்து ஜங்குக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். அப்படின்னுலாம் தான் ஜங்குக்கு பிடிக்காமல் போயிருக்கும். லைக் எப்படின்னா, இவன் வந்து ஜிமன் வந்து ஒரு விஷயத்தை அடையலைன்னா வந்து ஒன்று யார் மேலே கோவத்தை வச்சுப்பான், இல்லை அதை அடைய ட்ரை பண்ணுவான். இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு பர்சன், அவனுக்கு பிடிச்ச பர்சனால் அவனால் எதுவும் பண்ண முடியாது, வெறுக்க தான் முடியும், அவனை மறக்க முடியாதுல்ல. ஸோ அவனே வந்து ஒரு தடவை ஹேட்டின்னு சொல்லியிருப்பான், அது பெருசாக கண்டுக்கல. இப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதனாலேயே தான் ஜங்குக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலேயும் ஜங்குக்கு வந்து அவன் மேலே வெறுப்பு காமிக்கிறதும் ஜிமன் வெறுப்பு காமிக்கிறதுனால 2 பேருக்குமே அட் அ டைம் யாருக்குமே பிடிக்காது. அது மாதிரி தான் இவங்க வளர்ந்துருப்பாங்க. அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி அவங்க அப்பா இறந்ததும் ஜிமன் மாஃபியா ஆகிறதும் அப்படி தான் இருக்கும்.
இப்படி இப்படி இருக்கிறது தான் அவன் மைண்டில் ஓடினுக்கும். சின்ன வயசில் ஜங்குக் வந்து எப்படி ஓடினுப்பான். அண்ட் லிட்ரலி சொன்னால் ஜங்குக் வந்து ஜிமின் வந்து ஒரு மாமா முறை தான், ஓகேங்களா. ஸோ அதனால் மோஸ்ட்லி சின்ன வயசில் ரொம்ப குட்டியான வயசில் லைக் ஜிமின் வந்து ஒரு 8th படிக்கும்போது, லைக் ஒரு 13 years இருக்கும்போது ஜங்குக் ரொம்ப குட்டி வயசு. அப்போ ஒரு 8 years தான் இருக்கும். அப்போ மாமா தான் ஓடினுப்பான். ஸோ அதெல்லாம் அவனுக்கு மைண்டில் வருது. ஸோ இது யோசிக்கும் போது இவனுக்கு இப்போ இந்த மாதிரி நிலமை வருது, அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மாஃபியாவும் ஆகிட்டோம், இதுக்கு மேலே வேணான்னு சொல்லி தான் விட்டுட்டு அவன் இன்னும் நிறையாவே குடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்க்குறான் தயாங் வந்து ஒரு கால் முடிச்சுட்டு அவன் பேசி முடிச்சுட்டு இப்போ இந்த பக்கம் அந்த ரூமுக்கு என்ட்ரி ஆகிறதுக்காக வரான். இந்த பக்கம் தயாங் தான். ஓகே பாய் ஸ்ரீகா, பாய் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தான் வரான். இது பார்க்குறான். டேய் என்னடா நான் இப்படி வரத்துக்குள்ளே 2 பாட்டில் காலி பண்ணிட்டேன். ஓடா நானே கடுப்பில் இருக்கேன். ஏண்டா அவன் எவனுக்கா மேரேஜ் நடக்க போகுது, நீ இங்கே வந்து குடிச்சுனுக்க, என்னடா லவ் ஃபீலிங் மாதிரி குடிச்சுனுக்க. தாங்க இந்த பக்கம் போயிரு, இந்த பாட்டில் வச்சே உன்னை அடிச்சிடும். வை வைலன்ஸ், நான் சும்மா இங்கே குடிக்க தான் வந்தேன். இங்கே எனக்கு பிடிச்சது இதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குடிச்சுனுக்கான். இந்த பக்கம் ஜிமின் வந்து அப்படியே போதையில் இருக்கான், லவ் ஃபெயிலியர் மாதிரியே இருக்கான் பார்க்கவே. அப்படி இருக்கும்போது ஒரு ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் இவங்க எல்லாருமே சைடில் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஈவன் ஜங்குக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு ஜங்குக்கு தூங்கி நிற்கும் போது அவனுக்கு ஒரு கனவு தான் வருது. லைக் ஜங்குக்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஆபத்தில் இருக்க மாதிரியும், காய் அவனை விட்டு போகிற மாதிரியும், திருப்பி அவங்க அப்பா வந்து அவனை அடிக்கிற மாதிரியும் நிறைய வந்து சீன்ஸ் அப்படியே ஒரு கனவாக வருது. இப்போ அப்படியே பேனிக்கோட ஏந்துக்கிறான். ஐயா எதுக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருது, ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுனுக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில வந்து இப்போ ஷிப்புக்கு அவுட்டோர் இருக்கும்ல, அந்த வெளில வந்துட்டு ஷிப்புக்கு அந்த இதில் அந்த கார்னரில் உட்காரிக்கிறான். அந்த ப்ரீஸ் அப்படியே ஒரு ப்ரீஸ் வருது, அவன் மேலே ஒரு ப்ரீஸ் காற்று வருது, ரொம்ப கோல்டு ப்ரீஸு. நான் அந்த கடலை பார்க்குறான். அப்படியே அவனுக்கு அது நல்லாயிருக்கு. இப்போ லைட்டாக அப்படியே கொஞ்சம் எட்டி அவன் கை அந்த தண்ணி கீழே தொடுற மாதிரி கொஞ்சம் நல்லா எட்டி அந்த தண்ணியை தொடுறான். அவனுக்கு அது நல்லாயிருக்கு. ரொம்ப கோல்டு வாட்டரோட கோல்டு ப்ரீஸ் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கோல்டு ப்ரீஸோடு அப்படியே தொட அவனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஃபீலிங். அவனுக்கு இருக்க கொஞ்சம் பாரத்தெலாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ அங்கேயே அந்த காலையில் 6 வரைக்குமே அங்கேயே இருப்பான், அங்கேயே தூங்கியிருப்பான், அங்கேயே நடக்க ஆரம்பிச்சிருப்பான், ரூமுக்கே வரல, அங்கேயே இருப்பான். இப்போ ஒரு மார்னிங்கும் ஆயிருக்கும். ஜிமின் வெளில தான் வந்திருப்பான். வெளில வந்து பார்க்கும்போது ஜங்குக்கு வந்து வெளில தூங்கி நிற்பான் வெளியே. ஸோ அதை பார்க்கும்போது இவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் இவன்லாம் அதை யூஸ் பண்ணிக்கவே மாட்டான். இவனே போய் இவன் வேறு யாருக்குமே கல்யாணம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் விட்டுருப்பான். இப்போ சடனாக ஒரு சவுண்டு தான் வருது, ஒரு கன்ஷாட் தான் ஒரு சவுண்டு வருது. இது பேனிக் ஆகி அதை நர்வஸ் ஆகி அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே ஏந்திருப்பான் பயத்தில். ஏந்து பார்த்து என்னடா சத்தம் வருதுன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய போலீஸ் ஒரு இதுதான் வருது, ஒரு பெரிய போலீஸ் படையே வருது. அந்த ஒரு படை மீன்ஸ் லைக் ஒரு பெரிய ஷிப் வருது, ஓகேங்களா. ஒரு 50 போலீஸ் வர மாதிரி இருக்குது. அதை பார்க்க ஜிம்மனும் வந்து அவனோட வெப்பன்ஸ்லாம் அப்படி ரெடியாக வச்சுக்கிறான். இங்கே தயாங்க வந்து என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி ஏந்து வந்து பார்க்கும்போது இங்கே போலீஸ் வரத்தை பார்த்தோன்னே இங்கே ஜிமன் தான். டேய் தான் ஜங்குக்கு உள்ள தள்ளு, டேய் இவனை வச்சுட்டு எப்படா அதெல்லாம் பார்த்துக்க முடியும், நீ உள்ள தள்ளு, லாக் பண்ணிவின அப்படின்னு சொல்ல இங்கே வந்து தயாங்க வந்து ஜங்குக்கு இழுக்கிறான். ஜங்குக்கு எடுத்துகிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே பார்க்குறான். அவ்வளோ பெரிய போலீஸ், இவன் எப்படா ஒத்தாலையா பார்த்துப்பான் அப்படின்னு தான் யோசிச்சுன்னுக்கான். அப்படி நர்வஸோடு பார்த்துன்னுக்கான். இந்த பக்கம் அப்படியே ஒரு ரூமில் லாக் பண்ணிக்கிறான். அங்கே விண்டோ எதுவுமே கிடையாது.
என்ன வெளியில் நடக்குது கூட தெரியல. ஆனால் சின்ன ஓட்டை, ரொம்ப குட்டியோண்டு ஓட்டை, அது ரொம்ப பழங்காலத்தான ஒரு 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 ரோடு ஆச்சு டோர் தான். அந்த டோர் வந்து இருக்கனால அதனால் ஒரு சின்ன ஓட்டை தெரிகிறது. ஸோ அந்த ஓட்டையிலேருந்து அப்படியே வந்து லைட்டாக பார்க்குறான். அதை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அங்கேயும் நிறைய ஷூட் சத்தம், நெக்ஸ்ட்டு கொலை பண்ணுற சத்தம், எல்லோரும் ஸ்க்ரீம் பண்ணின்னுருக்காங்க. அது கேட்டோடனே ஜங்குக்கு பயம் வருது. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே காது மேலே கை வச்சுட்டு அப்படியே நீல் டவுன்ஸ் பண்ணி அப்படியே வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் டு ஒரு 5 மினிட்ஸ்லாம் கிடையாது, ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கழிச்சு அந்த டோரு வந்து நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறான். அந்த ஃபோர்ஸில் வந்து அது ஓப்பன் ஆகிடுது. கரெக்டாக அது ஓப்பன் ஆகும்போது அவன் ஒரு சீன் பார்க்குறான். என்னென்னா வந்து ஜிமின் வந்து ஒரு போலீஸ் சுடலான்னு போகும்போது கரெக்டாக அந்த போலீஸ் வந்து ஜிமினோட காலை ஷூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லைக் நீஸோட கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் பிலோவாக இது பண்ணியிருப்பாங்க. அவன் கீழே விழுந்திருப்பான். பட் இருந்தாலும் கரெக்டாக ஷூட் பண்ணியிருப்பான். ஜிமின் வந்து அந்த போலீஸை வந்து கரெக்டாக ஹெட்லேயே ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அந்த கடலை கீழே விழுந்துருவாங்க. இப்போ இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து ரொம்ப பேனிக் ஆகிருப்பான், ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பான், ரொம்ப லைக் டென்ஷனோட ரொம்ப ரொம்ப பயந்துருப்பான், நர்வஸ் ஆகிருப்பான். இப்போ வந்து கொடுங்கன்னு போகிறான். ஜிமின் கிட்டே போய் அவன் கீழே உட்காரிருப்பான். ஜிமின் ஜிமின் அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லை, பரவாயில்ல, லைட்டாக தான் வலிக்குது, காலில் தானே அடிபட்டிருக்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லையா? என்ன அசால்ட்டாக சொல்கிற? என்ன பார்த்துனுக்க, ஹெல்ப் பண்ண, இப்போ வா, என்ன பார்த்துனுக்க? இங்கே பக்கத்தான் அவங்க வந்து அப்படியே கை லைக் வாய் மேலே கை வச்சுட்டு பார்த்துனுக்கான். என்னடா இவன் என்னடா இப்படி பண்ணியிருக்கான்? இதாக ஜிமினுக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. இந்த மாதிரி அவன் கேர் பண்ணதே இல்லை. இவ்வளோ இந்த வருஷத்தில் இந்த மாதிரிலாம் கேர் பண்ணதே கிடையாது. அவன் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறான். அவன் காலில் ஷூட் வாங்குது. இப்போ ஜிமின் தான் வந்து ஜிமின் கிட்டே போகிறான். ஜிமின் வந்து சொல்கிறான், டேய் ஏதோ நெஞ்சிலே கொண்டு வந்த மாதிரி ஏன்டா இவ்வளோ நர்வஸ் ஆகிறான்? அதெல்லாம் எனவும் தெரில, எதுவும் நெஞ்சிலே ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கான், காலை தானே ஷூட் பண்ணியிருக்கான். என்ன 2 பேர் பார்த்து நிற்கிங்க? தான் போய் ஃபஸ்ட் எய்ட் வச்சுருவா, போ பார்த்துருக்காது போ அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் அவனும் வந்து போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் வந்து அது போய் எடுத்துகிட்டு வரான். இங்கே வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளேயே இங்கே வந்து ஜங்குக்கு எந்த கிளாத்தும் கிடைக்கல, ப்ளட்டு வேறு கொஞ்சம் லாஸ் ஆகுது. ஸோ அதை பார்த்தோன்னே என்ன பண்ணது தெரியல, அவன் ரொம்ப தின்னான ஒரு கோட்டு தான் போட்டுன்னுப்பான். ஒரு கோட்டு, அதுக்குள்ளே ஒரு ஷர்ட்டு. அந்த கோட்டில் லைட்டாக கிழிக்கிறான். அது கிழித்து அது அப்படியே வந்து அதை போட்டு விட்றான். இதை பார்த்து ஜிமினிக்கே ஷாக் ஆகுது. ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. என்ன பண்ணுற நீ? ஏதோ ப்ளட்டு லாஸ் ஆகுதுல்ல? ஸோ வாட்? அது ஏதோ எனக்கு ஏதோ ஒரு 1000 அப்படியே லிட்டலாக என்னோடய ப்ளட்டு லாஸ் ஆகிற மாதிரியே பண்ணுறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் தானே போகுது. இது கொஞ்சமா? ஏண்டா குண்டு உன் காலில் விழுந்திருக்க, நீ எப்படிடா நடப்ப? ஃபஸ்ட்டு வழி விட, அவன் போட்டு விட்றேன். இங்கே வந்து போட்டுருக்கான். இங்கே வந்து தான் பார்க்குறான். இரு இந்தா ஃபஸ்ட் எய்ட் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க, இதை வந்து அப்படியே வந்து அந்த ஆயின்மெண்ட்லாம் போட்டு அந்த கொஞ்சம் ஜங்குக் அவன் வந்து இன்ஜினியரிங் படித்தாலும் இருந்தாலும் வந்து அவன் வந்து கொஞ்சம் டாக்டருக்கு நீட்டுக்காக வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். பட் ஆனால் வேணான்னு விட்டுருப்பான். இருந்தாலும் அவன் லைட்டாக கொஞ்சம் படிச்சிருப்பான். ஸோ அதனால் வந்து அவன் ஒரு லிட்ரலி ஒரு நர்ஸ் மாதிரி அவன் வந்து அது லிட்ரலி அவன் மாறிட்டான். அப்படி டூல்ஸ்லாம் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அந்த வெளியே இருக்கும், அந்த குண்டு கொஞ்சம் வெளியிலேயே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறான். அது எடுக்க ட்ரை பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அது சுவிச்சஸ் பண்ணியிருக்கான். அப்படியே வந்து அவனுக்கு அங்கே ஆயின்மெண்ட்லாம் போட்டு அந்த இது தான் போட்டுருக்கான், பேண்டேஜ் தான் போட்டுருக்கான். எல்லாம் பார்த்து தாங்கி ஷாக் ஆகுது. டேய் உன் கசின் என்ன டாக்டருக்கு என்ன போய் பண்ணிட்டு வந்தானடா? டேய் அதெல்லாம் ஒன்றுடா, அவனுக்கு ஒரு டாக்டர் நீட்டு ஏதோ அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அவன் தான் போகல, வேறு போகல.
நீ கொஞ்ச நேரம் வாயை முட்டு அந்த பக்கம் போறியா? ஏன்டா? போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கை பிச்சைக்கண்ணை பார்க்காம ஜங்குக்கோட ஐஸை அப்படியே லிட்டரலி அட்மையர் பண்ணியிருக்கான். அவனை செம்மையாக அட்மையர் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கை அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவனை அந்த செடி பற்றணும், அவனுக்கு அந்த அந்த பேண்டேஜ் போட்டு விட்ற வரைக்கும் நம்ம வெயிட் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படியே வந்து அவன் வந்து அப்படியே ஸ்லோவாக அங்கேயே ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அங்கேயே அவ்வளோ ஒரு ஒரு நர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டேக் கேர் பண்ணிக்கிறான் அப்படியே அந்த காலை. அப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பேண்டேஜ் ஃபுல்லாக முடிச்சு வந்து நிமிர்றான். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். பெயின் கில்லர் என்ன டேப்லெட்ஸ் என்ன இங்கே இருக்குமா அப்படின்னு அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறானே ஜிவனை பார்த்தா அப்படியே வச்ச கண்ணை பார்க்காம அவனை பார்த்துனுக்கான்னு பார்க்குறான். இன்னும் டெஸ்ட் பண்ணுறான். ஈவன் தான் கூட அப்படியே அவனை வந்து ஒரு மாதிரி பார்க்குறான். ஒரு வியர்ட் டைப்பில் பார்க்குறான். இவன் என்னடா பண்ணுறான் இவன்னு சொல்லி பார்க்குற மாதிரி பார்த்துனுக்கான். என்ன எதுக்கு என்ன அப்படி பார்க்குறீங்க நீங்கள் 2 பேரும்? ஜிமன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். பெயின் கில்லர்ஸ் என்ன இருக்கா? டேப்லெட்ஸு இல்லைனா அட்லீஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் ஆச்சும் இருக்கா? எனக்கு என்ன நெஞ்சில் குண்டு வந்திருக்கு, காலில் தானே. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. எனக்கு நிறைய தடவை வாங்கியிருக்கேன். ஏதோ ஒரு மேட்டுன்னு சொல்லி பண்ணியிருக்கு பார்த்தியா? என்ன நினச்சிருக்க மனசில்? நீ 1008 வாங்கியிருக்கலாம். ஆனால் நீ கேட்குற மருந்துலாம் இங்கே இல்லை, எனக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏந்துக்கு ட்ரை பண்ணியிருப்பான். டக்குன்னு வந்து ஸ்லிப் ஆகிருக்கும் அவனுக்கு. அவனுக்கு அந்த அந்த பேண்டேஜ்லாம் போட்டு விட்டு அவனுக்கு கொஞ்சம் பெயின் வந்து அப்படியே சொருன்னு தெரியுது. ஏதோ ஒரு ஊசி குத்துன மாதிரி இருந்துச்சு டக்குன்னு. அதனால் ஸ்லிப் ஆகிருக்கும் அவனுக்கு. இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே பிடிச்சிருப்பான். இப்போ 2 பேருமே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு போஸில் ஜங்குக்கு வந்து ஜிமனோட ஷோல்டர் மேலேயே ஒரு கை வச்சுட்டு செஸ்ட்லேயும் ஒரு கை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. இப்போ 2 பேருமே இப்போ ஜிமன் வந்து அவளோட கையில் ஜங்குக்கோட ஹிப்பை பிடிக்கிறான். ஓகேங்களா? 2 பேரும் ஒரு பேலன்ஸ், அன்கம்ஃபர்டபுளான ஒரு பேலன்ஸ் தான். 2 பேருமே வந்து ஐ கான்டாக்ட்ஸும் வருது. அவங்களுக்குள்ளே ஒரு ஐ கான்டாக்ட் வருது. இப்போ அவங்க ஐ கான்டாக்ட் வர்றதுனால அந்த அந்த அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாங்க. இந்த பக்கம் தான் வந்து என்னடா நடக்குதுங்க, என்னடா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த சுற்றி பார்க்குறான். அப்படியே சுற்றிட்டே இருக்கான். அவனையே சுற்றி இருக்காங்க. அந்த 2 பேருமே சுற்றி முற்றி பார்த்துன்னுக்கான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு டிஃப்ரெண்டான ஆங்கிளோட பார்த்துன்னுக்கான். அப்படியே சுற்றிட்டே அந்த 2 பேருமே அப்படியே சுற்றிட்டு ஒரு கோயில் மாதிரி அவங்க 2 பேருமே ஒரு சாமி 2 பேருமே சுற்றினா எப்படி இருக்குமோ அது மாதிரி சுற்றிக்கிட்டே பார்த்துன்னுக்கான். என்னடா பண்ணுறீங்க? குரல் கேட்குதா இல்லையா? அடே ஜிமனா அப்படின்னு சொன்னோடனே 2 பேருமே அப்படியே அந்த ஃப்ரிஞ்ச் அந்த ஒரு செகண்டில் ஷாக்கில் இருப்பாங்களே. ஸோ அந்த ஷாக்காகி அப்படியே ஃப்ரிஞ்சை அப்படியே வந்து மீந்துடுறாங்க. ஃப்ரிஞ்சாகி அப்படியே கீழே மீந்துடுறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து கீழே ஜங்குக்கு வந்து ஜிமன் மேலே வீழ்ந்திருப்பான். ஓகேங்களா? ஜங்குக்கு ஜிமன் மேலே வீழ்ந்தோடனே அவங்களே அறியாமல் வந்து கிஸ் கொடுத்துருப்பாங்க. 2 பேருமே லிப்பில் கிஸ் ஆகிருக்கும். டச் பண்ணி விட்ருக்கோம். இப்போ 2 பேருமே அப்படியே ஷாக்கிங்கோட ஐஸ் ஒயிட்டோட அப்படியே பார்த்துன்னுக்காங்க. இந்த பக்கம் அடே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஜிம்மனா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அந்த ஷோல்டரை ஷேக் பண்ணுறான். அப்போ தான் அவங்க 2 பேருமே ரியாலிட்டிக்கே வராங்க. அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிம்மனை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஏந்துட்டு அப்படியே போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு இப்படி போனோடனே இந்த பக்கம் ஜிமன் தான் என்னடா நடந்ததுங்க, எனக்கு மட்டும் என்னடா தெரியும், நீங்கள் தான் 2 பேரும் எதுவும் பண்ணீங்க. ஐயோ நான் அவனை கிஸ் பண்ணிட்டேன்னு ஏதோ நீ அவனை அரைஞ்சியான்னு கேட்டால் கூட நான் கொஞ்சம் அவ்வளோலாம் கண்டுக்க மாட்டேன்டா. ஆனால் கிஸ் பண்ணியான்னு தெரியாத மாதிரி கேட்ட பார்த்தியா? நீ அங்கே இருக்கடா, நீ ஜிமினா நீ அங்கே இருக்க. வாய மூடுறா. இப்போ அவன் என்ன நினச்சினுப்பான்? ஒன்றும் நினைக்கல, நீ ஒரு சீப்பான ஒரு ஆளுன்னு நினச்சினுப்பான். நீ சிறப்பான அடிப்பான். ஓடுறான் அந்த பக்கம்.
ஒய் வைலன்ஸ்? போயிடுறேன் ஜிமினா, போயிடுறேன். ஆனால் நீ இப்போ பண்ணது ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாத மாதிரியோ பண்ண மாதிரி இருக்கே. தெரிஞ்சு தானே பண்ணேன். ஏய் ஜிமினா, இங்கடா அந்த செருப்பு? இங்கே அந்த செருப்பு என் காலே இருக்கல இரா அப்படின்னு சொல்லி அந்த காலேருந்து செருப்பு எடுக்க ட்ரை பண்ணால் அதுக்குள்ளே இங்கே தாங்க ஓடிடுவான். இந்த பக்கம் ஜிமின் வந்து அப்படியே யோசிக்கிறான், ஐயோ என்ன நினைக்க போகிறான், ஐயோ நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த அவன் ரூமுக்கு போயிருப்பான். ஓகேங்களா, அது அவன் ரூமில் அப்படியே வந்து ஜன்னலில் பார்த்துட்டு லிப்ஸ் மேலே கை வச்சுட்டு யோசிச்சுனுக்கான். அவனை நான் கிஸ் பண்ணிட்டேன் நான் அப்படியே வந்து யோசிச்சுனுக்காங்க. இந்த பக்கம் அப்படியே அவங்க 2 பேருமே ஈச் அதர் பார்த்துக்கவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக ஈச் அதர் வந்து பார்த்துக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே இப்போ தான் வந்து ஜிமின் வந்து அவன் எப்படியாச்சும் பேசலாம், பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து ஜங்குக்கு மீட் பண்ணுறதுக்காக போகிறான். இப்போ ஜங்குக்கு வந்து அவன் ரூமில் இப்போ அவன் கையில் ஒரு கப் இருக்குது, காஃபி கப் இருக்குது. ஷாக்கிங். அதே மாதிரி போஸில் நேற்று எப்படி போஸில் இருப்பானோ அதே போஸில் வந்து காஃபி கப்போட குடிச்சிட்டு அப்படியே வந்து அவங்ககிட்ட ஒரு கோட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த கடலில் இப்போ வந்து மழை பெஞ்சுனுக்கு. ஓகேங்களா, மழை பெஞ்சுனுக்கு. அதனால் வந்து குளிரில் வந்து கோட்டு போட்டுக்கிறான். கோட்டு போட்டுக்கிட்டு இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அவன் எப்படி பேசுறதுனே தெரியலையே. ஜங்குக் இந்த பக்கம் வந்து குரல் கேட்டோன்னே அப்படியே ஃப்ளின்ச் ஆகிடுறான். ஆனால் அப்படியே வந்து ஸ்டன்னாக நிற்கிறான். பட் நான் வந்து திரும்பி பார்க்கல. என்ன வேணும் சொல்லு. அது அது நேற்று தெரியாமல் ஒன்று கிஸ் பண்ணிட்டேன். அது நான் வேணுமே பண்ணல, ஜஸ்ட்டு தெரியாமல் தான். எனக்கு தெரியும், நீ கிளம்பு. அது வந்து ஜங்குக் நீ கிளம்புன்ட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போயிடுவான். ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பிடுவான். லைக் அங்கே பார்க்க வேணாம், அதுக்கு மேலே பேச வேணாம்னு சொல்லிட்டு. இங்கே ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்க ஒரு கில்ட் ஃபீலிங் அவனுக்கு வருது, ஏன்டா அப்படி பண்ணோன்னு. ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். எனக்கு தெரிகிறது இந்த ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ்க்காகவே நீ இவ்வளோ நாளாக போடாமல் இருந்தியா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். பட் சாரிடா, நான் வந்து எதிர்பார்க்கல. எனக்கும் வந்து டைம் இல்லை. அதே மாதிரி எனக்கு ஸ்டடீஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அதனால் அதுதான். அதே மாதிரி பேக்ரவுண்ட் சத்தம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, இப்போவே நீ கேட்டிருக்கோம். ஸோ அதனால தான், வேறு எதுக்காகவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் நிறைய மெயின் பார்ட்ஸ் போடுறேன்டா, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் OT7 போடலான்னு நான் ஒரு முடிவு வந்திருக்கேன். பட் ஆனால் யாருக்கு என்னென்ன ஸ்டோரி எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் வந்து ஒரு கோஸ்ட் ஹாரர் இதில் பண்ணலான்னு போயிருக்கேன். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை பார்க்குறேன்டா. ஓகேங்களா, அவங்களுக்கு ஹாரராக வேணுமா, இல்லை வந்து ரிவெஞ்ச்டாக வேணுமா, இல்லை வந்து லைக் அது வந்து லவ் ஸ்டார்டிங்லேயே காலேஜ் லவ், இல்லை ஸ்கூல் லவ், இல்லை கசின்ஸ், இல்லைனா மேரேஜ், அந்த மாதிரி என்ன வேணுமா, அதான் சொல்லுங்கடா, நான் வந்து போடுறேன். ஓகேங்களா, எனக்கு OT7 மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா நானும் ஒரு பிகினர் தான். ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரமாக OT7 போட வேணாம்னு யோசிக்கிறேன். பட் உங்களுக்கு என் வாய்ஸுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகேங்களா, மேடா ஜாக்கட்டீஸ்.